பிரைஸ் காட். லாஸ்ட் வீடியோல ரெபேக்கா வீட்ல சாப்பிட உட்கார்ந்த ஊழியக்காரர் நான் வந்த விஷயத்த சொல்லாம சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாருல்ல. அடுத்து அது என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்க, நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்து அவரை பெரிய சீமானா ஆக்கினாரு. அவருக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கொடுத்தது மட்டும் இல்லாம ஈசாக்குன்னு ஒரு குமாரனையும் கொடுத்திருக்காரு. ஒரு நாள் என் எஜமானான ஆபிரகாம் என்னை கூப்பிட்டு, இப்படி என் பையன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கணும், அதுவும் இப்போ நான் இருக்க இந்த கானான்ல வேண்டாம்ப்பா, என் தகப்பன் தேசத்துல போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது நானும் பிரேயரோட இங்க வந்தேன். தண்ணீர் துறவு கிட்ட நிறைய கன்னி பெண்கள் வருவாங்க. அதுல யார்கிட்ட நான் தண்ணி கேட்டு அவங்க எனக்கும் கொடுத்தது மட்டும் இல்லாம ஒட்டகங்களுக்கு தராளோ அவ தான் கர்த்தர் நீர் ஈசாக்குக்கு மனைவியாக சித்தமா இருக்கீங்கன்னு ப்ரேயர் பண்ணேன். அதே போலதான் ரெபேக்காவும் செஞ்சா. அப்போ அவளுக்கு காதணியும் கைக்கு கடகங்களும் கொடுத்து தலையை குனிஞ்சு கர்த்தரை பணிந்து கொண்டேன். நேர்வழியா என்னை நடத்தின கர்த்தரை ஸ்தோத்திரிச்சேன். இப்போ உங்க பொண்ணை கொடுப்பீங்களா? இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லுங்க, நான் வேற வழியில போறேன்னு சொன்னாரு. உடனே ரெபேக்காவுடைய அண்ணன் லாபானும் அப்பா பெத்துவேலும் கர்த்தர் தான் உங்களை நேர்த்தியா நடத்தினாரு, இது கர்த்தரால் வந்தது, இதோ ரெபேக்கா உங்க முன்ன இருக்கா, கர்த்தர் சொன்னபடியே அவளை உங்க எஜமானுடைய பையன் ஈசாக்குக்கு மனைவியா அவளை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் தரையில விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டாரு. அடுத்த வீடியோல சந்திப்போம். God bless you.